check பண்ணிக்கலாம். exercise 3.4ல first sum solve 4 factors கொடுத்திருக்காங்க. next ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து பார்த்தோம் அப்படினா partly factorized polynomial முழு பாலினாமியல் இல்லாம பாதி ஃபேக்டரைஸ் இருக்கு, பாதி ஃபேக்டரைஸ் ஆகாம இருக்கு. இப்போ என்ன செய்யணும் அப்படினா இந்த நம்பர்ஸ் எடுத்துப்போம். x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்பர்ஸ் எடுத்துப்போம். -5 + 4 னா -1, -7 + 6 னா -1. இந்த மாதிரி காமனாக இருக்கிற மாதிரி ஃபேக்டர்ஸை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு x - 5 x + 4 x - 7 x + 6 -504 = 0. இந்த 504 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா நெகட்டிவாக மாறிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். x² -5 + 4 னா -1 வரும். அப்போ -x மல்டிப்ளை பண்ணால் -20 இன்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் x² - x -7 6 are 42 -504 = 0. இப்போ இந்த வேல்யூ yன்னு எடுத்துப்போம். லெட் y = x² - x. இப்போ கொஸ்டின் என்னவா மாறும் அப்படின்னா y - 20 இன்ட்டு y - 42 -504 = 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். y² -20 -42 அப்படின்னா -62y. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -, ப்ளஸ் 2 × 42 னா 84, 0 இருக்குது. -504 = 0. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா y² -62y 800ல் 500 போச்சுன்னா 300. அப்போ 340ல் 4 போச்சு அப்படின்னா 340 336 = 0. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 336, ஆட் பண்ணால் -62. இப்போ என்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா -56 × 6 டைம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ். அப்போது இந்த ஆன்சரை y - 56 × y - 6 = 0. Therefore the value of y is equal to 56 and 6. Actually y என்ன எடுத்துட்டோம், x² - x, y is equal to 56 எடுத்துக்கலாம். அப்போ x² - x = 56, x² - x -56 = 0. -56 அப்படின்னா 7 × 8 எழுதலாம். -1 வரணும். இப்போ -8 + 7. இப்போ x + 7 இன்ட்டு x - 8 = 0. இப்போ x is equal to -7 + 8. Next second equation, y is equal to 6, that is x² - x = 6, x² - x -6 = 0. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணும்போது -1 வரும். 2 3s are 6 + 2 -3. இப்போ x + 2 இன்ட்டு x - 3 = 0. x is equal to -2 + 3. Therefore the solutions are -7 8 -2 3. Solutions are -7 8 -2 and